தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறான்னா இருக்குது. அது என்ன வேவு பார்த்துருக்காங்க. அதை மாதிரி இது சம்பந்தமாக தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது. சார், இப்போ நீங்க பொதுக்குழு நேற்று அறிவிச்சிருக்கீங்க. அதே வேளையில திரு அன்புமணி ராமதாஸும் வர 9ஆம் தேதி பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சின்றது நான் உருவாக்கிய கட்சி. வேர்வை சிந்தி 96,000 கிராமங்களுக்கு சென்று வியர்வை சிந்தி வளர்த்த கட்சி. வேறு எவரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது. இன்னொன்று, நான் 17ஆம் தேதி பொதுக்குழு அறிவிச்சிருக்கிறேன். என்னால் செயல் தலைவர் என்று சொல்லப்பட்ட அவர் 9ஆம் தேதி பொதுக்குழு சொல்றார். அது கட்சி விதிகளுக்கு புறம்பானது. அது சம்பந்தமாக நாங்கள் உங்களை பத்திரிகை ஊடக நண்பர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இது சம்பந்தமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். பொதுவாக ஒரு பொதுக்குழு கூட வேண்டும் என்றால், கூட்டப்பட வேண்டும் என்றால் 15 நாளைக்கு முன்னாலே பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அறிவிக்கை அனுப்ப வேண்டும். ஆனால் நான் முறையாக 17ஆம் தேதி இந்த பொதுக்குழுவை அறிவித்திருக்கிறேன். அதனால வேறு எவரும் பாட்டாளி மக்கள் கட்சி பெயரிலோ பொதுக்குழு கூட்டுகிறேன் என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது. இன்னொன்று, இந்த பக்கை பற்றி கேட்குறீங்க. பக்கு அது உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறான்னா இருக்குது. அது என்ன வேவு பார்த்துருக்காங்க. அதை மாதிரி இது சம்பந்தமாக காவல்துறையிடம் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன். அதே போன்று சைபர் கிரைம் அந்த துறையிடமும் புகார் கொடுத்திருக்கிறேன். அந்த சிப்ஸு மோடம் அதெல்லாம் கூட காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம். ஒரு பக்கம் சைபர் கிரைம் காவல்துறை, இன்னொன்று நான் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி அவங்கள அமர்த்தி அவங்க இது எப்படி எங்கிருந்து யாரால் இயக்கப்படுகிறது என்று அதையும் செய்திருக்கிறோம். அவர்களும் விரைவில் அது சம்பந்தமாக எனக்கு அறிக்கை கொடுப்பார்கள். இது இந்த பிரைவேட் ஏஜென்சி என்பது காவல்துறைக்கும் சைபர் கிரைமுக்கும் உதவுவதற்காகத்தான். அது உதவியாக இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இருக்காது. அதனால் எங்களுடைய கட்சியினுடைய மாநில பூம்புகாரில் மகளிர் சங்க மாநாடு மிக எழுச்சியோடு 2 லட்சம் 3 லட்சம் பெண்கள் மட்டும் கூடுகிற மகளிர் மாநாடு. அது சிறப்பாக 10ஆம் தேதி, இந்த மாதம் 10ஆம் தேதி நடக்க இருக்கிறது. தொடர்ச்சியா இந்த மாதிரி நீங்க அறிவிக்கிறத ஏட்டி கூட்டியா அவரு ஒரு நிகழ்ச்சிகளை அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி செயல் தலைவர் பண்றாரு. நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க நேரிடுமா? நடவடிக்கை
அதாவது ஒவ்வொரு தரமும் ஒரு பொய்யை சொல்கிறாப்புல. என்னன்னா, என்னை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நிற்கப் போகிறார்கள் மாவட்ட செயலாளர்களே. நான் மாவட்ட செயலாளர்கள் 108 பேரை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு கட்சி பலப்படுத்தணும், தேர்தல் வந்துடுது, கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவதற்காக கூட்டினேன், வர சொன்னேன். கூட்டினேன்னா வர சொன்னேன். ஆனால் அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 100 பேருக்கு போவாது 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 அப்படின்ற பேர் சொல்லி ஃபோனில் சொல்லி 100 பேர் வரல. அந்த 100 பேர் யாருன்னா நான் போட்ட ஆளுங்க. அதோட இது ஏன் கட்சி, கட்சி நிறுவனர் நான், தலைவர் நான், என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் 100 பேர் வரவே இல்லை, 8 பேர் தான் வந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், முறைப்படி 100 பேர் வராதனால அந்த 100 பேரையும் வேறு 100 பேரை நல்லா செயல்படக்கூடிய அந்த கட்சியினுடைய பழைய முன்னோடிகள் மூத்தவர்களை எல்லாம் நியமிச்சிட்டோம். நாம் நியமிச்சிட்டோம். அது ஆக 100 பேர் வராதவர்களுக்கு தண்டனையாக இதை செய்தோம். 8 பேர் வந்துட்டாங்க. புரியுதுனா? சார், இப்போ பீகார்ல வாக்காளர் பட்டியலில் 36 லட்சம் பேர் வந்து விடுபட்டிருக்காங்க, நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் இணைய உள்ளதா ஒரு தகவல் வந்திருக்கு நேற்று. இது அங்க அந்த பீகார்ல இருந்து 6.5 லட்சம் பேர் இங்க வேலைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாக்காளர் உரிமை இங்க வெயில் இப்படிவா இப்படிவா இங்க வழங்க உள்ளதா ஒரு தகவல் வருது. அந்த மக்கள் பீகார்ல இருக்கக்கூடிய அது காவல்துறை பார்த்துக்கணும், எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கணும், அரசு பார்த்துக்கணும், அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கு வேண்டிய பயந்த நடவடிக்கை எடுப்பாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் இருக்குது, இவங்க வாக்களிக்கலாம் அப்படின்றாங்க. பீகார் மக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல வாக்களிக்கலான்ற ஒரு தகவல் நேற்றுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனும் அது அவங்க வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க இங்க வேலை செய்யறாங்க. அப்படின்னும் போது அவங்கள வந்து இங்க வாக்களிக்கலான்ற மாதிரி ஒரு தகவல் அவங்க சேர்றதா ஆனா பீகார் மக்கள் இங்க வந்து வாக்களிக்கிறது சரியா இருக்காது. அவங்க வேலை செய்வாங்க, செய்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால அவங்களால வெளிமாநில சொல்றேன், அவர்களால் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே அந்த சட்டமன்றத்துக்கு மக்களுக்கு இங்கே பணியாற்ற முடியாது, சேவை செய்ய முடியாது. தவிர இந்த ஒற்றுக்கேற்பு கருவி விவகாரத்துல இன்னும் முடிவுக்கு வராத சமயத்துல செயல் தலைவர் மீது நம்ம குற்றச்சாட்டு தெரிவிக்கிறது எந்த அடிப்படையில் சார் இருக்கு? விசாரணை நடந்துட்டு வேற யாரும் நீ ஏதாவது வச்சிருப்பியா? நீ வைக்கல, நீ யாருமே வைக்கல. நீங்க அவர்தான் வச்சாருன்ற ஒரு இது சொல்றீங்களா, கருத்து சொல்றீங்களா? இன்னும் வேற யாரும் வச்சிருப்பாங்க, இல்லை வேற யாரும் வச்சிருப்பாங்க. தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என்று நமது பிரதமர் அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருக்காரு தமிழ்நாட்டில். எங்க சொல்லுங்க, எங்க சொல்லுங்க. ராஜேந்திர சோழன், கங்கை கொண்ட சோழபுரத்தில் என்ன சொல்லியிருக்காரு? தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது சொன்னது நம்முடைய பிரதமர், சொன்னது நம்மளுடைய பிரதமர். போதும்.